ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம பட்டர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் பட்டர் வீட்லயே செஞ்ச பட்டருங்கிறதுனால அதை எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. நான் ஆல்ரெடி பட்டர் எப்படி செய்யறதுங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இந்த பட்டர்ல இருந்து வெறும் 3 ஸ்பூன் பட்டர் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 4 கப் அரிசி மாவு, 1 கப் பொட்டுக்கடலை மாவு, ஜீரகம் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கு உப்பு, எள்ளு, இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கப்பில் ஃப்ளார் மெஷரிங் கப்பில் நம்ம 4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும். அடுத்தது 1 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 கப் பொட்டுக்கடலை மாவு. நான் 4 கப் அரிசி மாவும் 1 கப் பொட்டுக்கடலை மாவும் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். இதில் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பட்டரை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பட்டரை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜீரகம், எள்ளு, மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதா. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கரெக்டான பதத்துக்கு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஜீரகம், மிளகாத்தூள், எள்ளு, வெள்ளை எள்ளு, இது 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருக்கும். இதெல்லாம் இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா பிசையணும். மாவை நம்ம இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு பாத்தீங்கன்னா நீங்க கையில சுத்தமா ஒட்டக்கூடாது, கையிலயும் ஒட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம விரசி வச்சிருக்க பாத்திரத்திலயும் ஒட்டக்கூடாது. ஒட்டாம வந்துச்சுன்னா தான் கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்லோல வச்சுக்கோங்க, ஹை ஸ்பீட்ல வைக்க கூடாது. ஸ்டார்டிங்ல தான் ஸ்பீடா வைக்கணும், அதுக்கப்புறம் ஸ்லோல வச்சுட்டு இப்போ முறுக்க ஸ்ட்ரைட்டா நீங்க அதுலயே பிழிஞ்சு விட்டுடலாம். இப்படி ஒத்த ஒத்தையா விழணும். பிழிஞ்ச உடனே ஆப்பையை போட்டு கிண்டிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டா அப்படி பெரட்டி போட்டுக்கணும். லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம முறுக்க எடுத்துட வேண்டியதான். இந்த பட்டர் முறுக்குல மாவு பதம் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா பட்டர் நம்ம சேர்க்கறதுனால அப்படியே பிரிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம மாவை பிழிஞ்ச உடனே நுரைச்சிட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த நுரெல்லாம் அடங்கின ஸ்டேஜ்ல நம்ம முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம முறுக்க எடுத்துட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.